786 சொல்கிறீங்களே, அது எப்படி உருவாகிச்சு? அந்த 786 வந்து ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் 10 லட்ச ரூபா தரேன், 15 லட்ச ரூபா தரேன் இப்படி சொல்கிறாங்க. ஒரு வீடு தரேன்னு சொல்கிறாங்க. அது எப்படி உருவாகும்? இது அந்த நம்பரு கடவுளான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது அல்லாஹ் தான் சொன்னானா இல்லையா? அது நீங்கள் எனக்கு சொல்லணும் ஐயா. அவங்க வந்து நடைமுறையில் உள்ள ஒரு கேள்வியை அழகாக கேட்டிருக்கிறாங்க. இந்த 786 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் வச்சிருக்கிறாங்களே, அதை வச்சு நிறைய பேர் ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணுறாங்க. அது வேற வார்த்தையில் அவர் சொல்கிறார், ஆனால் ஃப்ராடுத்தனம் பண்ணுறாங்களே. அப்போ இது என்ன கடவுளாக கொண்டு வந்ததா? அது எப்படி வந்துச்சு? அதனுடைய அர்த்தம் என்ன? ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி ஐயா அவங்க வந்து கேட்குறாங்க. இஸ்லாமியர்களில் 786 அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பரை சில பேர் புனிதமாக நினைக்கிறாங்க. 786 அப்படின்னா அது ஒரு புனித மிக்க நம்பரு. அதை வைத்திருந்தால் எனக்கு நிவாரணம் கிடைக்கும், அதை வைத்திருந்தால் எனக்கு எந்த சங்கடமும் வராது இப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. அதனால தான் நிறைய வீடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 786ன்னு எழுதியிருப்பாங்க. ஒரு கடிதம் எழுதுவா இருந்தாலும் 786. இதையே சில முஸ்லிம்கள் இதை கடைபிடிக்கிறதுனால நிறைய சினிமாக்கள்லேயே அதை ஒரு ஒரு பயங்கரமான ஒரு சீனாவை கூட காட்டுவாங்க. ரஜினி நடத்திய படம், வேற ஆட்கள் நடித்த படத்துலன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிரி துப்பாக்கியால் சுடுவார், நேராக அந்த துப்பாக்கி தோட்டா வரும், இவருடைய பாக்கெட்டில் இங்கே வந்து 786 இருக்கும், உடனே வந்த தோட்டா அப்படியே திரும்பி போயிருமா. இப்படிலாம் படத்துல என்ன எடுத்திருக்கிறாங்க. மாயாஜால வித்தை மாதிரி வரக்கூடிய துப்பாக்கினுடைய தோட்டா 786 அந்த நம்பரை பார்த்த உடனே அப்படியே ரிட்டர்ன் போயிடுச்சு. பார்த்தீங்களா அதனுடைய பவரு? இப்படியெல்லாம் இதெல்லாம் ஐயா கேட்ட மாதிரி ஏமாத்து வேலை, ஃப்ராடுத்தனம் தான். 786 வச்சதுனால துப்பாக்கி தோட்டா சுடாதுன்னு யாரு சொன்னா? இப்போ வேணா ஒன்று அவர் நடிக்கிறதுக்கு அப்படி செஞ்சாரு. இப்போ உதாரணமாக யதார்த்தமாக அதே 786 எழுதி வைக்கணும். துப்பாக்கியாருன்னா சுட வேண்டாம், ஆள் செத்து போயிடுவான். ஒரு கையால் லேசாக குத்தி பார்ப்போமே, கை வந்து இப்படி குத்தும் போது 786 இப்படி வந்து ஸ்கட் மாதிரி வந்து அப்படியே தடுக்கட்டுமே, தடுக்குமானா தடுக்காது. நான் கையை ஓங்கி அடித்தால் அடி விழுந்தது தான், கையால் குத்துனால் குத்துனது தான். அப்போ 786 உடைய பவர் என்ன? அது ஏன் தடுக்கலை? சிந்திச்சாலேயே தெரியும். அதனால இந்த 786 என்ற இந்த நம்பரை முஸ்லீம்களில் சில பேர் புனிதமாக கருதுறாங்க. அதில் மாற்று கருத்துலாம் கிடையாது. ஆனால் 786க்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது புரிந்து கொள்ளுங்கள். 786க்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தமே இல்லை. இஸ்லாத்தின் பேரால முஸ்லீம்கள் உருவாக்கி கொண்ட ஒரு மூட நம்பிக்கை. இது மூட நம்பிக்கை தானே தவிர இஸ்லாத்திற்கும் 786க்கும் சம்பந்தமே கிடையாது. இப்போ எங்களுக்கு வழிகாட்டியாக முகமது நபி இருந்தாங்க. நிறைய விஷயங்களை சொல்லி தந்தாங்க. பாத்ரூம் போகிறதுக்கு கூட எப்படி பாத்ரூம் போகணும் எங்க முகமது நபி காட்டினாங்க. சாப்பிடுவதா இருந்தால் எப்படி சாப்பிடணும் முகமது நபி காட்டினாங்க. எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது முகமது நபி சொல்லி தந்திருக்கிறாங்க. இதை மாதிரி எல்லா விஷயங்களையும் சொல்லி தந்த அந்த முகமது நபி ஒரு இடத்துல கூட இந்த 786ங்கிற நம்பரை பயன்படுத்தினதே கிடையாது. முகமது நபி போருக்கெல்லாம் போயிருக்கிறாங்க, வாழை தான் தூக்கிட்டு போனாங்க. அந்த காலத்தில் போருக்கு போகும்போது இன்னைக்குள்ள ஸ்கட்டு, ஏவுகணை, ராக்கெட்டு அப்படின்னு இருக்குது. அன்னைக்கு அதெல்லாம் இன்னும் கிடையாது. வெறுமனே வாழு, கேடயம், இதுதான். ஈட்டி வச்சிருப்பாங்க, கத்தி இது மாதிரி வச்சிருப்பாங்க. அது அன்னைக்கு உள்ள ஆயுதம் அதுதான். என்னைக்காவது நபி அவர்கள் வாழை கொண்டு போகாம இந்த 786 கொண்டு போனாரா? முகமது நபியுடைய வாழ்க்கையில அவங்க எங்கேயாவது இந்த 786 பயன்படுத்தினாங்கிறதுக்கு ஒரு செய்தி கூட இல்லை. முகமது நபியுடைய வரலாறுகள் இன்னைக்கும் அப்படியே எழுதப்பட்டு பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. ஆனா இந்த எந்த இடத்திலையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த 786 முகமது நபியோ அல்லது அவங்களுடைய தோழர்களோ பயன்படுத்தினதாக எங்கேயுமே இல்லை. அப்ப இந்த 786 எப்படி வந்துச்சு? முஸ்லிம்கள்ட்ட எப்படி வந்துச்சுன்னா, எங்கள்கிட்ட வந்து எதை செய்வதாக இருந்தாலும் பிஸ்மில்லா என்று சொல்லி ஆரம்பிக்கணும். அப்படிதான் எங்க இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது. சாப்பிடுவதா இருந்தா பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிடு. அதே மாதிரி வேற ஏதாவது படுக்கிறதா இருந்தால் பிஸ்மில்லா சொல்லி படு. இது மாதிரி எதை செய்யறதா இருந்தாலும் பிஸ்மில்லா அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு அப்படிங்கக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தணும். இதுக்கு முழு வாக்கியம் ஒன்று இருக்கிறது. அதுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இப்படின்னு அது ஃபுல் வாக்கியம். அதை ஷார்ட்டா சொல்லும் போது தான் பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லுவோம். இது அரபி வார்த்தை. முஸ்லிம்கள்ட்ட நிறைய பேர்கள்ட்ட இந்த பழக்கம் இருக்கும். பிஸ்மில்லா பிஸ்மில்லா. சில ஹோட்டல் கூட பேர் வச்சிருப்பாங்கல்ல, பிஸ்மில்லா ஹோட்டல், எல்லாம் இதுதான். பிஸ்மில்லா ஹோட்டல்னா நீங்க படிச்சிருப்பீங்க, வெளியில வச்சிருப்பாங்க. அப்போ ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதா இருந்தால் பிஸ்மில்லா, ஒரு கடிதம் எழுதுறோம், அப்போ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இப்படின்னு போட்டு எழுதணும். இதே மாதிரி எதை செய்யறதா இருந்தாலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லணும். எங்க ஆட்கள் என்ன செஞ்சாங்கன்னா,
இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இவ்வளவு நீட்டமா இருக்குது, இதை ஏதாவது சுருக்கத்துக்கு வழி உண்டான எங்க ஆளு ஆய்வு பண்ணான். சரி, சுருக்கிறதுக்கு பிஸ்மில்லான்னு இருக்குது, அப்படியா சொல்லணும்ல, அதை விட சுருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணிட்டு என்ன செஞ்சானா, இந்த அரபி எழுத்துக்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு அரபி எழுத்துக்கள், இதெல்லாம் அரபி வார்த்தை தானே, அதுல ஒவ்வொரு எழுத்து இருக்குதுல்ல, ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு நம்பரை போட்டாங்க. நியூமராஜின்னு இப்ப சொல்றாங்களா இல்லையா, பேருக்கு ஒரு நம்பர் வச்சிருக்கிறாங்களா இல்லையா, அதே மாதிரி இந்த அரபி எழுத்துக்கு ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு நம்பர். இப்ப பிஸ்மில்லா அப்படிங்கிறதுல முதல்ல பி இருக்குது, அதுக்கு ஒரு நம்பர். அப்புறம் இஸ்ன்னு இருக்குது, அதுக்கு ஒரு நம்பர். அதுக்கு அடுத்து மீன் இருக்குது, அதுக்கு ஒரு நம்பர். இப்படி எல்லா நம்பரையும் இப்படி மொத்தமா போடுவாங்க. போட்டுட்டு கடைசியில டோட்டல் போட்டு பார்த்தாச்சுன்னா அந்த டோட்டல் மொத்த கூட்டு நம்பருடைய எண்ணிக்கை 786ன்னு வரும். அதாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இப்படி நீட்டமா சொல்வதை விட அதுக்கு ஷார்ட் ஃபார்மாக கண்டுபிடிச்சது தான் 786. ஆனா இஸ்லாம் எங்களுக்கு இதெல்லாம் சொல்லி தரல. இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் உடைய ஷார்ட் ஃபார்மாக இவங்க கண்டுபிடிச்சது. இதை வச்சுக்கிட்டு தான் அது புனித நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. இது புனித நம்பரும் கிடையாது, இப்படி இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்ததும் கிடையாது. பிஸ்மில்லானா பிஸ்மில்லானே சொல்லு, சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லித்தான் நீ சாப்பிடணும். ஒரு பிராணியை அறுப்பதாக இருந்தால் பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி நீ அறு, இப்படித்தான் சொல்லுது. 786 இப்படின்னா போட முடியாது, இப்படி சொல்லவும் இல்லை. அப்ப அதனால இஸ்லாம் எங்களுக்கு இப்படி கற்றுத்தரல. சில பேர் இஸ்லாத்தை தப்பாக புரிந்து கொண்டு ஒரு மூட பழக்க வழக்கமாகத்தான் இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கு இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 786 என்பது அது ஒரு மூட பழக்கம். இதை வச்சுக்கிட்டு தான் சில பேர் என்ன செய்யறாங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய பவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. சில மாசத்துக்கு முன்பு ஒரு கொஞ்ச நாள் இருக்கும், ஒரு வருஷம் அல்லது அது கூடுதலாக இருக்கும், இதே மாதிரி ஒரு சபையில் இஸ்லாம் இனிய மார்க்கம் நடத்திக்கிட்டே இருக்கிறேன். இதை மாதிரி பிற மத சகோதரர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. இப்போ நீங்களாவது அழகாக கேட்டீங்க. அப்போ அதில் ஒரு சகோதரர் என்கிட்ட என்ன கேட்டார்னா, பிற மதத்தை சார்ந்த சகோதரர் வேகமாக வந்தார், பாக்கெட்டில் இருந்து ரூபாயெல்லாம் எடுத்து ஒவ்வொன்றிலையும் அந்த சீரியல் நம்பர் இருக்கும்ல, ரூபா நோட்டுகளில் சீரியல் நம்பர் இருக்கும்ல, அதில் 786 786 நம்பர் எல்லாம் அவர் வச்சிருக்கிறார். அந்த நோட்டினுடைய கடைசி நம்பர் முடியக்கூடிய 20 ரூபாயில் 786 முடியக்கூடிய நம்பர், 50 ரூபாயில் 786 முடியக்கூடிய நம்பர், 100 ரூபாயில் 700 இப்படின்னு எல்லா நோட்டையும் ஒரு 7-8 நோட்டை எடுத்துக்கிட்டு, நான் முஸ்லீமே இல்லை, ஆனால் இந்த 786 நோட்டை இவ்வளோன்னு பாதுகாப்பாக வச்சுருக்கிறேன், நீங்கள் இவ்வளோன்னு பதில் சொல்கிறீங்கல்ல, உங்கள்கிட்ட 786 நோட்டு ஒன்று இருக்கா, ரூபா தாள் இருக்குதான்னு கேட்டார். அப்போ என்னன்னா அவ்வளவு பரப்பி வச்சிருக்கிறாங்க முஸ்லீம்கள்லேயே இந்த நம்பர் அப்படி பரப்பி. அப்போ அவங்களுக்கு விளக்கம் சொன்னோம், இந்த 786க்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. இது என்ன, இந்த இப்போ 786 முடியக்கூடிய ஒரு நோட்டு வச்சிருக்கிறிய, அது 1 ரூபானா 1 ரூபா மதிப்பு தானே, 50 ரூபானா 50 ரூபா மதிப்பு தானே. இந்த 50 ரூபா என்ன 100 ரூபா மதிப்புன்னு ஆயிருமா, அல்லது அந்த 50 ரூபா என்ன 1000 ரூபா மதிப்பு ஆயிருமா? ஒரு காலத்திலையும் மதிப்பு கூடாது. அப்போ 786 போட்டு அது ஒரு நம்பர் தான் பார்ப்பான். நீங்கள் கடைக்கு போறீங்க, 786 போட்டிருக்கக்கூடிய 100 ரூபா கொடுத்த உடனே 1 கிராம் தங்கம் தந்துடுவானா? 786 ரூபா போட்ட நம்பர் 100 ரூபா ஓடா போ அப்படிம்பான். பிச்சைக்காரன் கொடுத்தா அவனும் அப்படித்தான் சொல்ல போறான், 100 ரூபா தந்திருக்கிற அல்லது 50 ரூபா தந்திருக்கிற, இப்படித்தான் சொல்ல போறான். 786 போட்டிருக்குது, அதனால பவர் கூடுதல். யாரு சொல்ல போறா? ஒரு ஆளும் சொல்ல போறா. அதுக்கு உள்ள மதிப்பு அவ்வளவுதான். 100 ரூபானா 100 ரூபா, 50 ரூபானா 50 ரூபா தான். அதுக்கு கூடுதல் மதிப்பே கிடையாது. எந்த நம்பர்னா நீ போட்டுக்க, அது மற்ற நம்பர் மாதிரி ஒரு நம்பர், அவ்வளவு. இப்படித்தான். அதனால நீங்களும் அதை புரிந்து கொள்ளுங்கள். முஸ்லிம்கள்ல யாராவது ஒரு ஆளு இதை வைத்துக்கொண்டு ஏமாத்துனாங்கன்னா 786னா நீங்க திரும்ப ஒரு கேள்வி கேளுங்க, 786னா என்னன்னு கேளுங்க. நிறைய பேருக்கு இப்போ நான் சொன்ன இந்த விளக்கமே தெரியாது. நிறைய முஸ்லிம்களுக்கு 786 அது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதனுடைய ஷார்ட் ஃபார்மாக வச்சிருக்கிறாங்க. இந்த விளக்கம் கூட கிடையாது. அது எங்களுடைய நம்பர். ஏன்னா நிறைய இடங்க தர்காக்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் கொடிகளில் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த 786 பிறையும் போட்டு 786ன்னு போட்டிருப்பாங்க. எல்லா இடத்துலையும் எழுதி வச்சிருப்பாங்க. ஆனால் ஏன் எழுதுறோம் தெரியாது. எதுக்கு அதனுடைய விளக்கம் என்ன எங்கள் முஸ்லீம்களுக்கே அது தெரியாது. ஆனால் அது ஏதோ ஒரு பரக்கத்தான அல்லது நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நம்பர் அப்படின்னு நம்பி வச்சிருக்கிறாங்களே தவிர இஸ்லாத்திற்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. உங்கள்கிட்ட யாராவது கேள்வி கேட்டால் அல்லது ஏமாற்ற முற்பட்டால் நீங்கள் 2 கேள்வி கேளுங்க. 786னா என்னப்பான்னு கேளுங்க, முடிஞ்சு போயிடும். எங்கள் ஆட்கள் துண்டை காணும் துணியை காணும் ஓடிடுவாங்க, பதில்னா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது. அதனால ஒன்றுமே இல்லை.
அது ஒரு சாதாரண மற்ற நம்பர் மாதிரி ஒரு நம்பர், அவ்வளோதான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.